ஓகே டீம் மெம்பர்ஸ் ஆரம்பிக்கலாமா? நைட்டுக்குள்ளே அதிகபட்சம் 12 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணி வச்சுருங்க. அதுக்குன்னு சேல்ஸ் டீமை சூஸ் பண்ணிடாதீங்க. சேல்ஸ் டீம் உங்களால் உண்மையிலேயே பே பண்ண முடியும்னா மட்டும்தான் சூஸ் பண்ணணும். ரைட்? ப்ரொமோஷன் டீம் போகிற ஐடியா இருக்குன்னா ஸோ நாட் கண்டினியூ எஸ்பிஐ சூஸ் பண்ணி வைங்க. நாளைக்கு மறுபடியும் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அந்த எக்ஸ்ட்ரா 50,000 மெம்பர்ஸ்க்கான ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். மஸ்ட்டு அத்தனை பேரும் ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு காலையில் இருக்கிற எல்லா ஐடியும் மொத்தமாக பிளாக் அவுட் ஆகிடும். ஸோ பிளாக் லிஸ்ட்டை தவிர்த்து யார் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம், அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்களே கூட என்னால் பே பண்ண முடியாது சார், நான் வந்து ப்ரொமோஷன் டீமுக்கு போயிடுறதுனாலும் போகலாம், அது உங்கள் விருப்பம் தான். இந்த 3 பிளான்லையுமே இந்த 3 ஆப்ஷனையும் சூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கரெக்ஷன் கிடைக்குமே தவிர எதையுமே சூஸ் பண்ணாமல் அமைதியாகவே இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் இருந்து உங்களால் அதை பண்ண முடியாது, எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் பிளாக் லிஸ்ட்டு போயிடும். உங்களுக்குலாம் அந்த எடிட் பண்ணுற ஆப்ஷனோ மறுபடியும் சூஸ் பண்ணுற ஆப்ஷனோ கிடைக்கவே கிடைக்காது. எல்லாத்துக்கும் மறுபடியும் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒன்று ஒன்றா அப்புறம் ஸ்டாப் ஆகிட்டே வரும்.